ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது வரகு அரிசி மஷ்ரூம் தோசை. இந்த வரகு அரிசி உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு நான் 1 கப்பு வரகு அரிசி, 1/4 கப்பு உளுந்து, தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். இந்த வரகு அரிசியை நம்ம இட்லி மாவு அரைக்கிற மாதிரியே 2 மணி நேரம் ஊற வச்சு நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம். 2 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம இட்லி மாவு நீங்கள் எப்படி அரைப்பீங்களோ அது மாதிரி தனித்தனியாக அரைச்சி அது ரெண்டையும் கலந்து வச்சுக்கோங்க. உப்பு போட்டு கலந்து வச்சுக்கோங்க. அதை வந்து ஒரு 12 ஹவர்ஸ் இல்லை 14 ஹவர்ஸ் புளிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம மஷ்ரூம் ஒரு பாக்கெட் வாங்கி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு 1-2 நுணுக்கி வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கோங்க. 2 தக்காளி பழம் நைஸாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கடாயில் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலையை இதில் போட்டுக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்குங்க. அடுத்து நம்ம தக்காளி பழத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபி எங்கள் நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சன் சேனலில் நாங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்து அதை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தக்காளி பழம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் அதில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை இப்படியே நம்ம மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. 5 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்க்கும்போது நமக்கு மஷ்ரூம் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம நுணுக்கி வச்சுருக்கிற 1 டீஸ்பூன் மிளகுத்தூளை இதில் சேர்த்துக்கலாம். அரிஞ்சு வச்சுருக்கிற மல்லித்தலையும் இதில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ மஷ்ரூம் தயாராக இருக்குது. வெறும் வரகரிசியை மட்டும் நம்ம தோசையாக ஊற்றி கொடுத்தா சாப்பிட முடியாது, சாப்பிட கஷ்டமாக இருக்கும். குழந்தைங்க சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிப்பாங்க. இந்த மாதிரி வரகரிசி தோசை மேலே அந்த மஷ்ரூம் வச்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வரகரிசி மாவை வந்து 12 ஹவர்ஸ் இல்லை 14 ஹவர்ஸ் புளிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை தோசைக்கல்ல ஃபஸ்ட்டு தோசையாக ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம மஷ்ரூமை இதில் போட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுக்கோங்க. இதை அப்படியே நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சு வேக வச்சிடலாம். அதை
இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அதை அப்படியே எடுத்துடலாம். இப்போ வித்தியாசமான ருசியான வரகு அரிசி மஷ்ரூம் தோசை தயாராக இருக்குது. இதை உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.